ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பாடா, இங்க யாரும் இல்ல. சத்யா, எனக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே போயிடுச்சு. நீ மட்டும் என்ன மயக்கம் போட்டு விழன்னு சொல்லாம இருந்து இந்நேரம் என்ன அவங்க நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருப்பாங்க. நம்ம அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். அதோட எல்லாமே முடிஞ்சிருக்கும். அதத்தான் நடக்காம நம்ம தடுத்துட்டோம்ல. விடுக்கா, அடுத்து நம்ம என்னடி பண்றது? முதல்ல அப்பாவுக்கு போன் பண்ணி இங்க என்ன நடக்குதுன்னு நம்ம அப்டேட் பண்ணணும். இல்லனா இவங்க ஒருவேளை திடீர்னு அங்க போயிட்டாங்கன்னா அவங்க பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. ஐயோ, அப்பா மட்டும் என்ன செய்வாரு? அப்பாவால எதுவும் செய்ய முடியலனா கூட அந்த வீட்ல பாக்கியொன்னு ஒரு ஜகஜால கில்லாடி கிழவி இருக்குல்ல, மறந்துட்டியா? அத கைய கால கட்டி கடல்ல தூக்கி போட்டாலும் அது எப்படியாவது தப்பிச்சு வந்துரும். ஏதாவது எடுக்கு முடக்கு பண்ணி சிச்சுவேஷனை சமாளிக்கும். அவங்கள முதல்ல நம்ம அலர்ட் பண்ணணும். என்னடி சொல்ல போற? அவங்க எல்லாம் ஒரு நாள் ஊர்லயே இருக்க வேண்டாம்க்கா. வீட்டை பூட்டிட்டு எங்கேயாச்சும் போய் தங்க சொல்லலாம். இப்போதைக்கு இதுதான் பெஸ்ட் ஐடியா. இவ்வளவு நேரம் ரிங் போது, அப்பா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. பாட்டுக்கு பண்ணு. அவருக்காவது ரிங் போச்சு, இதுக்கு ரிங்கே போகல. காசு சேமிக்கணும்னு கிழவி டாப் அப்பே பண்ணல போல. இப்ப என்னக்கா பண்றது? என்னடி என்கிட்ட கேக்குற? எனக்கு என்ன தெரியும்? நானே உன்னை கேட்டுதான் ஒவ்வொரு காரியமும் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில் பூசாரி வேற வந்துருவாரு. அவருக்கு நம்ம ரெண்டு பேரையும் நல்லா தெரியும். வந்ததுமே நம்மளதான் முதல்ல விசாரிப்பாரு. அப்புறம் தான் அம்மா அப்பா பத்தி எல்லாம் கேட்பாரு. ஐயோ, உடம்பெல்லாம் பதறுதுடி. இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. பதர்னா ஒண்ணுமே நடக்காது. சமாளிச்சுதான் ஆகணும். எப்படி இருக்கா? யோசிக்கிறேன்க்கா, அழாத. அக்கா, பூசாரி வந்துட்டாருக்கா. வா போலாம். வணக்கங்க. வணக்கம். இங்க செல்வநாயகி மேடம். நான் தான். ஓ அப்படியா? வணக்கம் மேடம். ஜோசியர் ஐயா போன் பண்ணி சொன்னாரு. ஓ, அது நீங்க தானே மேடம்? ஆமாங்க. சரி. நாங்க சென்னையில இருந்து வரோம். மன்னிச்சுக்கங்கம்மா, பரிகாரத்துக்கு பூஜை பொருள் எல்லாம் வாங்க போயிட்டேன். உங்களை வேற காக்க வச்சுட்டேன். பரவாயில்ல. எங்க அவரு? இவர் என் ஹஸ்பண்ட். வணக்கம். 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 அது என் மூத்த பையன். அது என் சின்ன பையன். இது என் தம்பி சம்சாரம். அது என் தம்பி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்மள தேட போறாங்கடி. தேடினா தேடட்டும்க்கா, நாமளா போய் மாட்டிக்க கூடாது. இப்படியே எவ்வளவு நேரம் இருக்கிறது? உன் பிளான் தான் என்ன? நான் சொல்றேன்க்கா, கொஞ்ச நேரம் இரு. ஏன் மேடம், உங்க ரெண்டு மருமகளுக்காக தான் பூஜை பண்ணணும்னு சொன்னாரு. ஆமா. அவங்க ரெண்டு பேரையும் காணோம். அவங்க கோவில சுத்தி பார்க்க போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. கோயில சுத்தி பாக்குறாங்களா? சரி, பொறுமையாவே சுத்தி பார்த்துட்டு வரட்டும்.